ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஜேவி. ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, XLOOKUP. ஸோ எம்எக்ஸ் எக்ஸல்ல இது வந்து ஆஃபீஸ் 365ல தான் இருக்குது. ஆஃபீஸ் 360 2021ல் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. நம்ம VLOOKUPல HLOOKUP அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் மேட்ச்சில் ஸோ என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததோ அது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி நமக்கு வந்து XLOOKUP கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். ஸோ ஃபார்முலா XLOOKUP டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லுக்அப் வேல்யூ. ஸோ நம்ம VLOOKUP யூஸ் பண்ணுற மாதிரி தான் லுக்அப் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறோம். லுக்அப் அரே. ஸோ நம்ம VLOOKUPல வந்து அந்த டேபிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுவோம். ஆனால் வந்து XLOOKUPல நீங்கள் டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஐடி அந்த லுக்அப் வேல்யூ எந்த காலம் செலக்ட் எந்த காலமோ ரோவோ ஸோ எதில் இருக்கோ அதை மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஸோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ரிசல்ட்டு எந்த காலம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வேணுன்றது. ஸோ எனக்கு வந்து சேலரி காலம் வேணும். ஸோ சேலரி காலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து எல்லாமே ஆர்குமெண்ட் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். ஸோ யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நான் இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணல. அடுத்த எக்ஸாம்பிளில் நம்ம ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ மார்க்குடைய சேலரி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக் XLOOKUP. அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ XLOOKUP. ஸோ ஃபஸ்ட்டு லுக்அப் வேல்யூ செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லுக்அப் அரே செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அரேன்றது நமக்கு சேலரி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் நாட் ஃபவுண்டு. நம்ம தேடக்கூடிய வேல்யூ வந்து இந்த டேபிளில் இல்லைன்னா என்ன ரிசல்ட் வேணுன்றது. ஸோ நீங்கள் டபுள் கோர்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஸோ நான் நாட் அவைலபிள்னு கொடுக்குறேன். ஸோ என்ன நம்ம டைப் பண்ணி உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதனாச்சும் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 28ன்றது வேல்யூஸ் வந்து இங்கே இல்லவே இல்லை. ஸோ அதனால் வந்து நாட் அவைலபிள்னு வந்திருக்கு. ஸோ 76ம் இல்லை. 30 கொடுத்தீங்கன்னா 30 ஸோ ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேட் மேட்ச். அதாவது நம்ம VLOOKUPல வந்து எஸ்டாக் மேட்ச் அப்ராப்ரியேட் மேட்ச்சு பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து அப்ராப்ரியேட் மேட்ச் எப்படி இதில் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ XLOOKUP லுக்அப் வேல்யூ நான் செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் லுக்அப் அரே ஸ்கோர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் அரே கிரேட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து நாட் பவுண்டுன்றது நான் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு கமா போட்டு நான் இது பண்ணுறேன். அடுத்து 0 போட்டிங்கன்னா நம்ம எஸ்டாக் மேட்ச். இது வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே 0 எடுத்துக்கும். நம்ம அப்ராப்ரியேட் மேட்ச் வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம உங்கள் வந்து -1 கொடுக்க போகிறேன் அப்ராப்ரியேட் மேட்ச்சுக்கு. ஸோ அப்ராப்ரியேட் மேட்ச்சு -1னா ஸோ இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா வந்துடும். ஸோ மேட்ச் ஆகாத டைமத்தில் நெக்ஸ்ட்டு ஸ்மாலர் ஐட்டம். அதாவது இப்போ நான் 85 சர்ச் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 85ன்றது இல்லை. ஸோ 85 விட சின்ன வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 தான் இருக்குது. ஸோ 80 வந்துடும். அதே வந்து 1 கொடுத்தீங்கன்னா அதை விட நெக்ஸ்ட் வேல்யூ என்னது நெக்ஸ்ட் வேல்யூ வந்து உங்கள் 90 இருக்குது. ஸோ 90 வேல்யூ வரும். ஸோ இது வந்து லாஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு போவோம்ல ஒயிட் கார்டு கேரக்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 80ன்றது ஆன்சர் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம VLOOKUPல வந்து ரைட்டில் இருக்கிற வேல்யூஸ் தான் எடுக்க முடியும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கிற வேல்யூவும் எடுக்கலாம். ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ லுக்அப் வேல்யூ செலக்ட் பண்ணியாச்சு. லுக்அப் அரே
பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் நேமு தான் செலக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் நேம் வச்சு செலக்ட் பண்ணி என்ன கொண்டு வரோம்? நம்ம ஐடி கொண்டு வர போகிறோம். ஸோ ஐடி ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஐடி செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ஆப்ஷன் தான், நம்ம யூஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா லிவிஸ் பார்த்தீங்கன்னா 30 வந்துருக்குங்களா? ஸோ இதுதான். ஸோ நீங்கள் வந்து டேபிளில் வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் நம்ம டேட்டா கொண்டு வந்துடலாம். எந்த காலத்தை பேஸ் பண்ணியும் எந்த காலம் வேணாலும் நம்ம டேட்டா கொண்டு வரலாம். நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம டேட்டா சோர்ஸில் கை வைக்காமல் நம்ம தேவையான ஆன்சரை கொண்டு வந்துடலாம். ஸோ அது ஹரிசாண்டல் டேபிள் டேட்டா வந்து எப்படி கொண்டு வரது? ஸோ ஹரிசாண்டலாக நம்ம டேட்டா சோர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம டேட்டா எப்படி கொண்டு வரதுன்னா, ஸோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் XLOOKUP. ஸோ லுக்கப் வேல்யூ ஐடி செலக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லுக்கப் அரேன்றது வந்து பாருங்கள் ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டலாகவும் யூஸ் பண்ணலாம் XLOOKUP. அடுத்து ரிசல்ட் அரே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அரே இருந்தால் ரிசல்ட் அரே. ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட் கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ பிரிண்டர். ஸோ 104 பிரிண்டர் வந்திருக்கா? ஸோ அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எதனால் ஒர்க் ஆகணும்னா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இது பார்த்தோம், ரெஃபரன்ஸுடைய வீடியோ பார்த்தோம். ஸோ ரெஃபரன்ஸ் இப்போ ட்ராக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம அரே வந்து மாறிடுது. ஸோ அதுதான் இஷ்யூ. ஸோ அதை வந்து எப்படி லாக் பண்ணுறதுன்னா, நம்ம F4 கொடுத்து நம்ம இது வந்து ரேஞ்சை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் எப்படி அரே வந்து எப்படி இது லாக் பண்ணுறதுன்னு வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காத நம்பர்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ஆன்சர் வந்துருச்சுங்களா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் எப்படி கொண்டு வரது? ஸோ VLOOKUP ஒரு வேல்யூஸ் தான் கொண்டு வருவோம். ஆனால் இதில் வந்து மல்டிபிள் வேல்யூஸும் நம்ம கொண்டு வரலாம். ஸோ நம்ம வந்து ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு ஃபுல் டேட்டாவும் கொண்டு வரணும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேலரி எல்லாமே கொண்டு வரணும்னா நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலாவில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம். XLOOKUP வேல்யூ லுக்கப் அரேன்றது ஐடி செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ரிசல்ட்டு வந்து நம்ம சேலரி மட்டும் மட்டும் இல்லாமல் எல்லாமே கொண்டு வர போகிறோம். அப்படின்னா நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சேலரி எல்லாமே செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ க்ளோஸ் பண்ணிக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து இந்த செல்லில் மட்டும் தான் ஃபார்முலா போட்டோம். ஆனால் வந்து நம்ம லாஸ்ட் நேம் சேலரி எல்லாமே அது கொண்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம VLOOKUPல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச் ஆகிற டேட்டா மட்டும் தான் கொண்டு வரோம். ஆனால் வந்து XLOOKUPல டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு இருக்கிறத கொண்டு வரோம். நீங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற டேட்டா, அதாவது லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ லாஸ்ட்லேருந்து எப்படி சர்ச் பண்ணி கொண்டு வரதுன்றதை பார்க்கலாம். ஸோ XLOOKUP வேல்யூ லுக்கப் அரே செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நம்ம சேலரி கொண்டு வர போகிறோம். ஸோ சேலரி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து இதில் நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன் கமா போட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 ஃபஸ்ட் ஐட்டம் எது மேட்ச் ஆகுதோ அது வந்துடும். ஓகேங்களா? அப்புறம் வந்து -1 போட்டிங்கன்னா லாஸ்ட்லேருந்து உங்களுக்கு கொண்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா மியா பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து போடும்போது அது வந்துடும். இதே வந்து நம்ம -1 போட்டால் உங்களுக்கு வந்து மியா இந்த ரிசல்ட் வரும். அதாவது 5th ரோவில் இருக்கிற ரிசல்ட் வரும். -1 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணும். லாஸ்ட்லேருந்து செக் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டில் வருது. ஸோ 8th ரோவில் இருக்கிற டேட்டா வந்து வரும். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே நான் +1 போடுறேன். ஸோ +1 போட்டால் இந்த 5th ரோ டேட்டா வருது. இதே -1 போட்டிங்கன்னா லாஸ்ட்லேருந்து சர்ச் பண்ணி ஸோ 8th ரோ டேட்டா உங்களுக்கு வரும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் XLOOKUP. ஸோ
எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பாய்.